வணக்கம். ஸோ நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்த லேப் டெக்னீஷியன் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா எம்ஆர்பி, அதாவது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் இந்த லெபரட்டரி டெக்னீஷியன் ஜாப்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 வகையான கேட்டகரியில் ரெக்ரூட்மெண்ட் ஃபில் பண்ணுறாங்க. லெபரட்டரி டெக்னீஷியன் கிரேட் 3, அப்புறம் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். சரிங்களா? ஸோ லெபரட்டரி டெக்னீஷியன் 332 வேகன்சி. சேலரி பார்த்தீங்கன்னா 13,000 per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும் சேலரி ரேஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், என்ன எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு, அதாவது 12/6 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 12 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி. நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலமாக தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்ளை ஆன்லைன் மூலமாக தான் பண்ண முடியும். விண்ணப்ப கட்டணம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிக்கலி சேலஞ்சர், டெஸ்டிடியூட் வீடோ இவங்களுக்கு விண்ணப்ப கட்டணமாக 300 ரூபாயும், அதர்ஸு பிசி, அதாவது ஓபிசி தான் சொல்லுவாங்க, பிசி முஸ்லீம், எம்பிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வரவங்களுக்கு எல்லாருமே விண்ணப்ப கட்டணம் 600 சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சைட்டில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சைட்டு இன்னமும் அப்டேட் ஆகலை. ஸோ அப்டேட் ஆனவுடனே நம்ம டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனாக ஃபுல்லாக பார்க்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா லெபரட்டரி டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி படித்தவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர்னில் வைக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக மற்றும் ஒரு காலையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்பீங்க, ஸ்கூலில் இந்த மாதிரி லேப் டெக்னீஷியன்லாம் ஜாப் இருந்தது, அதெல்லாம் வருமா வராதான்னு அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர் காலி பணிகளை இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் உள்ள லேப் டெக்னீஷியன் நீங்கள் ஜாப் எதிர்பார்க்குறது ஸோ இதில் ஒரு கால விரயத்தை ஏற்படுத்தும். அதே போல் ஸ்கூலில் லேப் டெக்னீஷியன் போனீங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் லேப் டெக்னீஷியனாக தான் இருக்கணும். அதில் எந்த ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. சரிங்களா? சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குமே தவிர ஸ்கூல்லலாம் லேப் டெக்னீஷியன் போனீங்கன்னா ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் அந்த லேப் டெக்னீஷியன் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல் லேப் டெக்னீஷியன் வர்றது இப்போக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இது இந்த லெபரட்டரி டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? ஸோ மேலும் தகவலுக்கு நமது சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.